திண்டுக்கல் மாவட்டம் வேலுநாச்சியார் வளாகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1595 கோடி ரூபாய் மதிப்பிலான 111 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து 212 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்வி, விவசாயம், தொழில் மற்றும் கைவினைத் துறைகளில் சிறந்து விளங்கி மத்திய தமிழ்நாட்டின் முக்கிய வளர்ச்சி மையமாக திகழும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று தொடங்கப்பட்டிருக்கும் முடிவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள புதிய திட்டப்பணிகள் தொடர்பான குறும்படம் உங்கள் பார்வைக்கு. குளிர்நிறை மேகங்கள் தவழ்ந்து விளையாடும் மலைகளின் இளவரசியாம் கொடைக்கானல் அமைந்துள்ள திண்டுக்கல் வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு வீரர்களை அளித்திட்ட மண். பழனி என புகழ்பெற்றுள்ள சங்ககால பொதுனியை கொண்டுள்ள மாவட்டம் என இயற்கை எழிலும் வரலாற்று புகழும் ஒருங்கிணைந்த திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகை புரியும் திராவிட மாடல் அரசின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருகவென வாஞ்சையுடன் வரவேற்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் எனும் சமூக நீதியை அடித்தளமாக கொண்டு நல்லாட்சி நடத்தும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீட்டி செயல்படுத்தும் ஒவ்வொரு திட்டமும் ஏழை எளியோரை ஏற்றமுற செய்கிறது. திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி அவற்றை கண்காணித்து ஒவ்வொரு பொழுதையும் மக்கள் நலனுக்காக செலவிடும் மாண்புமை முதலமைச்சர் அவர்களது ஆட்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பெற்ற நலத்திட்டங்கள் திரும்பி பார்க்க சில நிமிடங்கள். இல்லத்தரசிகளின் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 4,53,612 பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். பெண்கள் வாழ்வில் ஒளிகூட்டும் விடியல் பயண திட்டத்தின் கீழ் மொத்தம் 23.78 கோடி முறை கட்டணமில்லா பயணங்கள். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 89,422 மாணவர்கள் பயன். உயர்கல்விக்கு உதவும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 11,858 மாணவிகளுக்கும், தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 8,984 மாணவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய். மக்கள் நலம் காக்கும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் 6,64,023 பேர் பயன். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் 1,65,401 பேர் அரசு சேவை பெற்று பயன். மகளிரின் தற்சார்பு வாழ்க்கைக்கு உதவும் மகளிர் சுய உதவிக் குழுக்களை சேர்ந்த 1,22,523 மகளிரின் ரூபாய் 189.23 கோடி மதிப்பிலான கடன்கள் ரத்து. உழவருக்கு உதவும் கலைஞர் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டம். பெற்றோரை இழந்த குழந்தைகளை பாதுகாக்கும் அன்பு கரங்கள் திட்டம். முதியோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நலம் பயக்கும் தாயுமானவர் திட்டம் என தொடர்கிறது பயன்மிகு பட்டியல். ரூபாய் 123 கோடி மதிப்பீட்டில் அரசு பிள்ளைப்பட்டி முதல் பழனி வரை தரம் உயர்த்தப்பட்ட 4 வழிச்சாலை. ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டில் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் புதிய காய்கனி சந்தை. ரூபாய் 19.91 கோடி மதிப்பீட்டில் பழனி கோவிலில் திருப்பணிகள் மற்றும் திருக்குடமுழுக்கு. ரூபாய் 17.17 கோடி மதிப்பீட்டில் தோட்டநூத்து ஊராட்சியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம். கள்ளிமந்தயம் ஊராட்சியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ரூபாய் 15 கோடியில் புதிய கட்டடம். ரூபாய் 10.81 கோடியில் காளாஞ்சிப்பட்டியில் போட்டித் தேர்விற்கான கட்டணமில்லா பயிற்சி மையம். ஆத்துப்பட்டியில் குடகனாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம். ஆத்தூர் கன்னிவாடியில் புதிய பேருந்து நிலையம். வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடங்கள். கொடைக்கானல் ஆனந்தகிரியில் அறிவுசார் மையம். பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறை கட்டடம் கட்டும் பணி என நீளும் வரிசையில் இன்றைய நாளில் ரூபாய் 64.37 கோடி மதிப்பீட்டில் கொடைக்கானல் நகராட்சி மற்றும் பண்ணைக்காடு பகுதியில் 10 மெகாவால்ட் புதிய திறன் மின்மாற்றி மற்றும் புதிய துணை மின் நிலையம் அமைக்கும் பணிகள். ரூபாய் 49.47 கோடியில் ஊரக வளர்ச்சி திட்டப் பணிகள். ரூபாய் 34.43 கோடியில் கொடைக்கானல் KRR கலையரங்க வளாகத்தில் பல்லடுக்கு வாகன நிறுத்தம் அமைக்கும் பணி என மொத்தமாக ரூபாய் 174.2 கோடியில் 30 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ரூபாய் 132.52 கோடியில் பயன்பாட்டில் உள்ள கூட்டு